ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்ண போறோம். ஒரு பிகினர் கூட கிரியேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ப்ளஸ் இத நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, Flutter ப்ளஸ் கூகுளோட ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி நான் மொபைல் ஆப் வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லயே கிரியேட் பண்ணிட்டேன். பேசிக்கா என்ன ஆப்னா, நம்ம மெமரீஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கேட்குறப்ப ஆன்சர் பண்ணும். தட் இஸ் த கான்செப்ட். நம்ம எப்படி ஆப் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிப்போம். பேசிக்கா இதுதான் ஆப்பு. இதுல செட்டிங்ஸ் போய்ப்போம். இதுல வந்து நம்ம வந்து ஏபிஐ கீ கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நான் கிராக் ஏபிஐ கீ, ஜெமினி ஏபிஐ கீ கான்ஃபிகர் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். எந்த மாடல் வேணாலும் இந்த 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த இடத்துல ஏதோ ஒரு கீ போட்டா கூட போதும். நான் 2 கீயுமே போடுறேன் இப்பொழுதைக்கு. இப்போ நம்ம வந்து ஜெமினி மாடல் சூஸ் பண்ணிப்போம். இந்த கான்ஃபிகரேஷன் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம ஏஐ யூஸ் பண்ண போறோம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இது வந்து 2 ஸ்க்ரீன் இருக்கு. ஒண்ணு வந்து இது வந்து நம்ம மெமரீஸ வந்து செக் பண்றதுக்கு என்னென்னன்னு. நான் இப்போ 2, 3 மெமரீஸ் கிரியேட் பண்றேன். ஐ பார்க்டு மை கார் ஆன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆன் 50th ஸ்லாட். நான் இப்போ டெமோக்கோசம் 2, 3 மெமரி கிரியேட் பண்றேன். நம்ம வந்து இதுல அட்டாச்மெண்ட் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய கேப்ஷன்ஸ் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மெமரி ஸ்க்ரீன்ல வந்து சர்ச் பண்றப்ப அந்த அட்டாச்மெண்ட்டையும் காட்டும். நான் வந்து ருத்விக் பர்த்டே இஸ் ஆன் 13th November 2025 இப்படி ஒரு டேட்டா கொடுக்குறேன். டுடே ஐ வாட்ச்டு கட்டா குஸ்தி மூவி 2ன்னு போடலாம். ஓகே, 2, 3 இது சாம்பிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஐ டாஸ்க் கேட்டு பார்ப்போம். என்ன பண்ணலாம்? வென் வேணாம். ஹவு மெனி டேஸ் டு கோ ஃபார் ருத்விக் பர்த்டேன்னு கேட்போம். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம டேட்டா வந்து ஃபெட்ச் ஆகி ரெலவெண்ட் டேட்டா நம்ம குவரிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவோட ஏஐக்கு அனுப்பும். நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாடல்ஸ்ல இருந்து. ஸோ அங்கே அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். எந்த ஃப்ராக்மெண்ட் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, கரெக்டாக இன்னும் 130 நாள் இருக்கு அவன் பர்த்டே வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. செகண்ட் ஐட்டம் இதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று சும்மா செக் பண்ணி பார்ப்போம். வேற ஐ பார்க் மை கார்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, டக்குன்னு வந்துருச்சு. பார்க்கலான்னு காரா வர என்ன 5th ஃப்ளாட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஆப்பை நான் இப்போ எப்படி டிசைன் பண்ணாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஜெமினியில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆப் வேணும். எனக்கு லோக்கலாகவே எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகிக்கணும். எனக்கு ஃப்ளோ இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து கூகுள் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து யூஐ கிரியேட் பண்ண போறேன். தென் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஏபிகே ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நீ வந்து பிளான் போட்டு எனக்கு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். தென் இது வந்து எனக்கு ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருச்சு. தென் நான் கூகுள் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கூகுள் ஸ்டிச்னு போட்டிங்கன்னா வரும். இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப லாகின் வித் கூகுள் கேட்கும். நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா ஏஐ அப்ளிகேஷன்ஸ் மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு மொபைலா வெப்சைட்டா அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன மாடல் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணதுனால பாருங்கள் எனக்கு வந்து
இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரே சிங்கிள் ப்ராம்ப்ட் தான் குடுத்தேன். அதுக்கே வந்து எனக்கு வந்து எல்லா ஸ்க்ரீனும் ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சு. பேசிக்கலா மெமரிஸ் ஃபீடு, ஏஐ சர்ச் இந்த கான்ஃபிகரேஷன் அந்த 3 ஸ்க்ரீன் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. இது நீங்க சப்போஸ் வந்து இப்போ ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, இது எப்படி இந்த ஆப் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து லைட்டா அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். யூஐ, யூஎக்ஸ் டிசைனுக்கோசரம் தான் இந்த ஸ்டிட்ச்சு. ஸோ ஃபங்ஷனாலிட்டிஸ்லாம் ஒர்க் ஆகாது. பட் இது பட்டன் கிளிக் பண்ணா எப்படி ட்ரான்சிஷன் ஆகுறது அது எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எம்சிபி யூஸ் பண்ணி கூகுள் ஆன்டி கிராவிட்டியில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தென் இதுக்கு வந்து எம்சிபி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று தேவை. இந்த ஸ்டிச் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ இருக்கும். நீங்கள் வந்து இல்லைனா ஒன்று நியூவாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கீயை காப்பி பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஆன்டி கிராவிட்டியில் ஸ்டிச்சை வந்து கனெக்ட் பண்ணி எப்படி ஆப்பை கிரியேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நியூ ஃபோல்டர் போட்டுப்போம். மெமரி கலெக்டர்னு போட்டுக்கிட்டோம். தென் செலக்ட் பண்ணிப்போம். தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணலன்னா கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. தென் எம்சிபி சர்வர்ஸ் போய்க்கோங்க. எம்சிபி சர்வர்ஸில் இதில் வந்து ஸ்டிச் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு காட்டுது. ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் கொடுத்த உடனே ஏதோ எரர் இருந்துச்சு, போயிடுச்சு. ஓகே. இதில் வந்து நீங்கள் அந்த கான்ஃபிகர் பண்ணி அந்த ஏபிஐ காப்பி பண்ணீங்கல்ல, அதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் சேவ் பண்ண வாட்டி உங்களுக்கு வந்து இந்த எம்சிபி வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். தென் நம்ம அந்த ஜெமினி கிட்ட வந்து ப்ராம்ப்ட் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம போடுவோம். போட்ட உடனே ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டு இந்த விண்டோ தேவையில்ல. ஓகே. இதில் வந்து நமக்கு வந்து ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து பர்மிஷன்ஸ் கேட்கும். ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாமா, எஸ்டிகே கிரியேட் பண்ணலாமா, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே இது எல்லாமே கேட்கும். நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நான் ஆல்வேஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் எல்லா ஃபைல்ஸுமே கிரியேட் பண்ணிருச்சு. எனக்கு வந்து இந்த ஏபிகே வந்து சேவ் ஆகிடுச்சு போல். நம்ம பார்ப்போம். ஏபிகே ஃபைல் வந்து iOS, ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம ஆண்ட்ராய்டு தான் தேவை. ஓகேங்களா? அதுக்கு தேவையான லைப்ரரிஸ், கிரேடில், ஆண்ட்ராய்டு எஸ்டிகே இது எல்லாமே இது டவுன்லோட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? எங்கே சேவ் பண்ணியிருக்கு? பில்டில் ஆப்பில் இருக்கும். ஆப்பில் அவுட்புட்ஸில் ஏபிகே. இதில் பாருங்கள், ஏபிகே ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்கள் மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா நீங்கள் மறுபடியும் ப்ராம்ப்ட் பண்ணி மாற்ற சொல்லலாம். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஓகே. இதை வச்சு நம்ம ஒரு பேசிக்காக ஒர்க் பண்ண தெரியாதவங்க கூட கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஆன்டி கிராவிட்டியே நமக்கு தேவையான எஸ்டிகே, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே, கிரேடில் எல்லாமே, எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸு, எல்லா லைப்ரரிஸ் எல்லாமே இதுவே டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்ணிடுது. ஸோ இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய யூஸ் கேஸ் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணியும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in the next video.